ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுஜேஷன் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டிமார்ட் போயிட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னர் ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தோம். அதை அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் டிமார்ட்டில் வந்து 99 ருபீஸ்க்கு 4 செட் கிளாஸ் கண்டெய்னர் 3 வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்த ஒரு பொருள் தான் இது. இது கிட்டக்க போய் எடுத்து பார்த்துட்டு திருப்பி நான் வச்சுட்டு வந்துடுவேன். வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே திருப்பி பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுவேன். நிறைய டைம் இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா கிளாஸ் ஐட்டமாக இருக்கிறதுனால நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் அதை வாங்கி நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி வாங்கிட்டே வந்துட்டேன். என்னோடய கிச்சனில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் காலியான நெய் டப்பாவில் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை எப்படியாச்சும் மாற்றிடலான்னு நினச்சிட்டே இருப்பேன். அது இன்றைக்கி எப்படியும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிளாஸ் கண்டெய்னர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. உள்ளே என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டேன். நானும் பயந்து தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா கிளாஸ் ஐட்டம்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கிராக் விழுந்துருமோ அப்படின்லாம் பயந்துட்டு தான் நான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் சேஃபாக சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எல்லா கிளாஸ் கண்டெய்னரையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டு காய வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பழைய டப்பாஸில் இருந்த எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துதான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.